என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவளால் உன் மீது அதிகபட்சம் கோபத்தை கூட வெளிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் என் பிள்ளையை கண்டவுடனேயே என்னுடைய மனது இலகி விடுகின்றது. என் குழந்தை ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த தாயானவள் நானும் உன்னை மேலும் காயப்படுத்திவிடக்கூடாது என்றுதான் நினைக்கின்றேன். ஆனாலும் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? என் குழந்தை, நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் சுட்டி காட்டவில்லை என்றால் நாளை அதற்கும் நீ என் மீதுதான் கோபம் கொள்வாய். அம்மா, இப்படி பிரச்சனைகள் நடக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ என்னிடத்தில் சொல்லாமல் ஏன் விட்டு விட்டாய் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ நினைக்கத்தானே செய்வாய். அதனால்தான் இன்று உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும், உனக்கு அந்த எச்சரிக்கையினை கொடுத்து விட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். அம்மாவினுடைய கோபம் எப்பேற்பட்டது என்று உனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளையின் மீது நான் காட்டுகின்ற கோபத்திற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. என் பிள்ளை வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும், என் குழந்தை எதை நினைத்தும் வேதனைப்படக்கூடாது என்று உன் அம்மா நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீயோ மீண்டும் மீண்டும் அதே சோதனைக்குள் சென்று விழுந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுமே இந்த கஷ்டத்தை தான் நீ அனுபவிக்க நினைக்கின்றாய். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் எதைத்தான் நீ சாதிக்க முடியும் என்று நினைக்கின்றாய்? என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டிருக்கின்றாய். நல்லது நடக்கும் பொழுது அதை கவனிக்க மறந்து விடுகின்றாய். தீமை நடந்தால் அதை கண் திறந்து பார்த்து முழுமையாக உனக்குள் ஏற்றுக்கொள்கின்றாய். இதுதான் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய தவறாகும். என் குழந்தையே, நம்மை சுற்றி எப்பொழுதுமே ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது வராது என்று ஒரு நாளும் நம்மால் சொல்லிவிட முடியாது. அது யாராலும் நம்மால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதும் உன் கையில் நிச்சயமாக இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையில் சரியான காலகட்டத்தில் புரிந்து கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளை, நான் கோபம் கொண்டேன் என்றவுடன் உன்னுடைய மனது பதைபதைத்ததல்லவா? அம்மா நம் மீது எதற்காக கோபம் கொள்கின்றாள்? இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவள் வேறு நம் மீது கோபம் கொள்கின்றாளே, இவள் தானே நம் கஷ்டத்தை தீர்க்கப் போகிறாள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவளே நம் மீது கோபம் கொண்டால் நாம் வேறு எங்குதான் செல்வது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இதற்கான பதிலை உனக்கு அம்மா நான் தந்து விடுகின்றேன். என் குழந்தை, ஒரு விஷயத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலில் இந்த வராகி என்பவள் யார் என்பதை நீ புரிந்து கொள். நான் உன்னை பெற்ற தாயை போன்ற நிகரானவள், ஏன் ஒருபடி அதை விட மேலானவள் என்பதுதான் உண்மையும் கூட. பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் கூட மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் அவர்கள் உனக்கு சிறு உதவிகளை கூட செய்து விடாமல் போகலாம். ஆனால் உன் தாயானவள் இந்த வராகி அப்படி கிடையாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளிலும் உன்னோடு நான் பயணித்து கொண்டிருப்பேன். நீ தவறு செய்தாலும் உன்னை தட்டி கேட்டு உன்னுடன் இருப்பேன். நீ நல்லது செய்தாலும் உன்னை பாராட்டி உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன். அதனால் முதலில் இந்த அம்மாவினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். அதன் பிறகு என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றி எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுது சற்று கவனத்தோடு நீ சிந்திக்க வேண்டும்.
இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள், என்னென்ன சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் சிரிக்கிறார் என்ற உடனேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் மனதில் என்னவோ இருக்கின்றது, வெளியில் நடிக்கிறார்கள் என்று. என் தங்கமே, எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்று போல இருப்பதில்லை. நீயோ நல்லவர்களை கெட்டவர்களாக நினைத்து விடுகின்றாய். கெட்டவர்களை நல்லவர்களாக்கி வாழ்க்கையில் பாதி இடத்தை கொடுத்து விடுகின்றாய். எல்லாம் முடிந்த பிறகு, எல்லாம் பிரச்சனைகளாக மாறிய பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவதனால் என்ன பலன் இருக்கப் போகின்றது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார். என் பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி தெளிவான எண்ணங்களை மனதிற்குள் வைத்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ இன்னமும் தெளிவாக வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதனை பற்றி சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் நீ எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும். நீ என்னென்ன விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்து சோதனைகளை தாண்டினாயோ அந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அதே தவறை நீ செய்யக்கூடாது. இவர்கள் உன் மனதை காயப்படுத்தத்தான் செய்வார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவர்களோடு பேச நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. அவர்களோடு பேச ஆசைப்படுவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நீ என்றுமே செய்கின்ற தவறை ஒரு முறை வேதனைப்படுவதோடு நிறுத்தி விடுகின்றாய். மீண்டும் மீண்டும் அதையே செய்ய துணிகின்றாய். ஒருவர் உன்னுடைய மனதை இந்த அளவிற்கு காயப்படுத்தி உன் கண்ணீரை வெளியில் கண்டு மனம் சிரித்து பார்த்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்களை பார்த்து என் பிள்ளை, நீ மேலும் மேலும் அவர்களோடு பழகத்தான் விரும்புகின்றாயே தவிர அவர்கள் செய்த அந்த கஷ்டத்தை, அவர்கள் கொடுத்த அந்த கஷ்டத்தை நீ நினைத்து பார்க்க ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. என் தங்கமே, நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. ஒருவர் ஒரு முறை உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்றாலே அந்த நொடி நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் நாம் காயப்படுவோம் என்று தெரிந்துதானே காயப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு மேலும் நீ அவர்களோடு பேசுவதற்கு உனக்கு என்ன காரியம் இருக்கின்றது என்று ஒரு நொடி என் பிள்ளை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு சரிப்பட்டு வரும் என்று நினைக்கின்றாயோ, யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் காயங்களை கொடுத்தது என்று நினைக்கின்றாயோ அவர்களோடு தொடர்வதை முதலில் நீ நிறுத்து. மீண்டும் மீண்டும் சென்று அந்த காயத்தை பெற்றே தீருவேன் என்று நீ சொல்வாயானால் அதை இந்த வராகியானவள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, ஒரு விஷயம் உனக்கு சரிப்பட்டு வரவில்லை. ஆரம்பத்திலேயே உன்னுடைய மனது சொல்கின்றது, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது என்று. ஆனாலும் நீ சரி, பரவாயில்லை, இதை சமாளித்து கொண்டு செல்வோம் என்று நினைப்பாயானால் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொலைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் சேர்த்துதான் தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். எப்பொழுதுமே வாழும் பொழுது மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். யாருக்காகவும் கட்டாயப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. அவர்களுக்காக வாழ்கின்றேன், இவர்களுக்காக வாழ்கின்றேன் என்று ஒரு நாளும் வாழ நினைக்காதே. என் தங்கமே, அவர்கள் கஷ்டப்படுவார்கள், இவர்கள் காயப்படுவார்கள் என்று நினைப்பாயானால் நாளை நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை திரும்பி பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று பழமொழி சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் ஒரு முறை பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதை செய்ய துணிந்து விடாதே. என் குழந்தையே, ஒரு முறைதான் தண்டனையை நீ பெற வேண்டும். எல்லாம் தெரிந்த பிறகும் அந்த செயலில் ஒரு நாளும் இறங்கி விடாதே.
யாருடைய அன்பும் யாருடைய அக்கறையும் இங்கு உனக்கு தேவையில்லை. அவையெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னோடு நிலைத்து நிற்கும். பொய்யாக இருக்கும் பட்சத்தில் உன்னை விட்டு விலகிச் செல்லும். எது நடந்தாலும் அதை நல்ல மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.